அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஜான் ஜபராஜ் பிரபல பாடகர், இளம் வயதிலே திரளான மக்களை தன் வசம் ஈர்த்து கொண்ட மனிதன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு தவறான அருவருப்பான காரியத்தை செய்தபடினால் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகைனால அவர் சிறையில் இருக்கிறார். ஒரு பக்கம் மாம்சத்தில் பாவம் என்று தான் நான் நினைக்கிறேன், பாவம். ஆனால் இந்த தண்டனை உடனடியாக வந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பல ஆண்டுகள், பல முறைகள் தேவன் எச்சரித்து அதற்கு செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால்தான் இன்றைக்கு அந்த சிறையில் இருக்கிறார். ஏற்கனவே நான் முதல் வீடியோ நான் சொல்லும் பொழுது இவருடைய மாமனார் ஒரு ஹோம் நடத்தி வைத்து வந்திருக்கிறார், சிறுவர் இல்லம். இவருடைய மனைவியினுடைய சகோதரனும் இவரோடு இணைந்து அந்த பிள்ளைகளை பாலியல் கொடுமை செய்திருக்காரு. 2 பிள்ளைகள், 14 வயது பிள்ளை, 17 வயது பிள்ளை, 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இவர்கள் ஆர்ஃபனேஜில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அடைக்கலமற்ற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு கொடூரமான காரியத்தை செய்கிறார்கள். அவர் வயது வருவதற்கு முன்பதாகவே வயது வரக்கூடிய ஒரு மருந்துக்களை கொடுத்து இதை பாலியல் வன்புணர்ச்சி செய்திருக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான ஒரு காரியம். ஆகவே இந்த போக்சோ சட்டத்தில் 1, 2, 3, 9 வரைக்கும் இருக்குது போல. இதில் 8வது செக்ஷனை போட்டிருக்காங்க, போக்சோ 8, 9 போட்டிருக்காங்க. இதுக்கு ஜாமீனே கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த வழக்கு முடியும் வரைக்கும் இவர் உள்ளே இருந்து இந்த வழக்குக்குரிய தண்டனை பெற்று அப்படி சிறையில் இருக்க வேண்டும், இதற்கு விடுதலை வராது, ஜாமீன் கிடைக்காது என்று வழக்கறிஞர்கள் என்னோடு கூட சொல்லுகிறார்கள். இது என்னத்துக்கான சிவியர், அதாவது ஒரு சிறு குழந்தையே பாலியல் பண்ணுவது ஒரு குற்றம். அதைவிட அந்த பிள்ளையை வன்புணர்ச்சி செய்வதற்காக அதை வயதுக்கு வரவழைத்து செய்து மருந்துக்கள் மூலம் இளம் சிறு வயதிலே வயதுக்கு வர செய்து அவர்களோடு புணர்ச்சி செய்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய வன்புணர்ச்சி சட்டம். இந்த சட்டத்தில் அவருடைய மனைவியினுடைய சகோதரனும் உள்ளே போயிருக்கிறார். இப்போ அவரும் உள்ளே போயிருக்கிறார். இன்னும் இதில் யாரெல்லாம் தொடர்பு என்று தெரியவில்லை. இதற்கு இடையில் அவங்க கலெக்டர் முன்னாடி அந்த குழந்தையை கூட்டி சென்று வாக்குமூலம் வாங்கிவிட்டார். 161 ஸ்டேட்மெண்ட். இதற்கு மேலே அதுக்கு சாட்சி இல்லை. இன்றைக்கி நான் எதற்கு இதை திரும்ப நான் சொல்ல வரேன், இதை அப்படியே விட்டுட்டு ஏன் திரும்ப சொல்ல வரேன்னா, நிறைய அந்த இவருக்கு யார் ஜான் ஜபராஜ் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தவறுக்கு செஞ்சால் பாவத்தின் சம்பளம் மரணம். அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அதற்கு தண்டனை வரது செய்யும். ஒருத்தர் சொல்கிறான், நீங்கள் என்ன எல்லாரும் இயேசு கிறிஸ்து தவிர எல்லாரும் பாவம் செய்ய, உண்மைதான். ஆனால் பன்றியை போல அதிலே உழன்று கிடக்கிறவர்களை தேவன் சபிக்கிறார், வெறுக்கிறார். ஆட்டுக்குட்டிக்கும் பன்றிக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆட்டுக்குட்டி திடீர்னு சேரில் விழுந்துட்டா தன்னை சுத்திகரித்து உதறி